بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا ومغانم كثيرة يأخذونها وكان الله عزيزا حكيما. وعدكم الله مغانم كثيرة تأخذونها فعجل لكم هذه وكف أيدي الناس عنكم ولتكون آية للمؤمنين ويهديكم صراطا مستقيما. وأخرى لم تقدروا عليها قد أحاط الله بها وكان الله على كل شيء قديرا. ولو قاتلكم الذين كفروا لولوا الأدبار ثم لا يجدون وليا ولا نصيرا. سنة الله التي قد خلت من قبل ولن تجد لسنة الله تبديلا. صدق الله. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருளால் அல் ஃபத்ஹ் அத்தியாயத்தின் 18 வசனங்கள் வரைக்குமான விளக்கங்களை நாம் இதற்கு முன்பு பார்த்துள்ளோம். இதற்கு முந்தைய திருவசனங்களில் ஹுதைபியாவிற்கு பின்பு ஹைபருடைய யுத்தத்தில் நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்று ஹுதைபியாவிற்கு வராமல் மதினாவிலேயே தங்கிவிட்ட கிராமப்புறத்து அரபிகள் சொல்வார்கள். ஆனால் அவர்களை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள், யார சொல்லலாம், வர வேண்டாம், அவர்களுக்கு அழைப்பில்லை என சொல்லுங்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் கனிமத்து பொருள் எங்களுக்கும் கிடைக்கும் என்பதால் தான் எங்களை வேண்டாம் என சொல்கிறீர்கள் என சொல்வார்கள். அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் வேண்டுமானால் அவர்களுக்கு சொல்லுங்கள், இதற்கு பின்பு ஒரு பெரிய யுத்தம் நடக்கும், கடுமையான போர் நடக்கும், அப்பொழுது உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும், அப்பொழுது நீங்கள் வாருங்கள் என சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு, யுத்தம் கடமை என்று வருகின்ற பொழுது அதில் கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள் யார், கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு யாருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்ற ஒரு சிறு பட்டியலையும் அல்லாஹ் குறிப்பிட்டான். அந்த வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்தோம். இப்பொழுது அடுத்த வசனத்தில் ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி உயர்வாக அல்லாஹ் கூறுகின்ற வசனங்கள் இந்த வசனம். முதலில் இதற்கான பொருளை மட்டும் பார்க்கலாம். லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. மரத்தின் அடியில் உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்களே, அத்தகைய மோமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் அமைதியை இறக்கினான். வ அஸாபஹும் ஃபதஹன் கரீபா, அதிவிரைவில் அவர்களுக்கு வெற்றியை அல்லாஹ் தருவான். மேலும் வ மகானிம கஸீரத்தை யாஹுதுனஹா, அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகமான போர் பொருட்களையும் அல்லாஹ் பரிசாக வழங்குவான். வகான அல்லாஹு அசீசன் ஹக்கீமா, அல்லாஹ் அனைத்தையும் மிகைத்தவன், நுட்பம் நிறைந்தவன். வாதகுமுல்லாஹு மகானிம கஸீரத்தன் தஅஹுதுனஹா, மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணற்ற கனிமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். ஃபஅஜ்ஜல லக்கும் ஹாதிஹி, இதை அல்லாஹ் உங்களுக்கு இப்பொழுது உடனடியாக தருவான்.
வகஃப ஐதியன் நாஸி அன்கும், உங்களை விட்டு மனிதர்களின் கரங்களை அல்லாஹ் தடுத்தான். வலிதகூன ஆயத்தல் லில் மோமினீன், மோமின்களுக்கு அத்தாட்சியாக படிப்பினையாக இருப்பதற்கும், மேலும் யஹ்தியக்கும் ஸிராத்தம் முஸ்தகீமா, உங்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்கும் அல்லாஹ் இப்படியெல்லாம் பரிசை வழங்கினான் என்று இந்த வசனம் கூறுகிறது. மோமின்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹுதைபியாவுடைய ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட மோமின்களின் உயர்வை, சிறப்பை, அந்தஸ்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதற்கு முன்பும் ஒரு வசனம் வந்தது, இன்னல்லதீன யுபாயிஊனக் இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், உங்களிடத்தில் அந்த ஹுதைபியாவுடைய நேரத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்கள். உங்களிடத்தில் யார் பையத் செஞ்சாங்களோ அவங்க யார்கிட்ட பையத் செஞ்சுருக்காங்க? அல்லாஹ்விடம் பையத் செய்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். அந்த வசனம் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்தஸ்தை, உயர்வை அறிவிக்கக்கூடிய வசனம். ஹுதைபியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அந்த ஒரு உடன்படிக்கை, நாம் எந்த நிலையிலும் எதிரிகளோடு போரிட வேண்டும், கடைசி வரை யாரும் பின்வாங்கிவிடக்கூடாது, மரணத்தை கண்டு அஞ்சக்கூடாது, இதற்கு நீங்கள் யார் என்னிடம் பையச் செய்கின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க எல்லோரும் சஹாபாக்கள் பையச் செய்து கொடுத்தார்கள் என்று சொன்னோம் அல்லவா? அந்த பையத்தை அல்லாஹ் ரெண்டாக பிரிக்கிறான். ஒன்று, ஒரு வசனத்தில் பெருமானாரின் உயர்வை சொல்கிறான். பெருமானார் உயர்வு அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? யார் சொல்ல, உங்களிடத்தில் பையச் செய்தவர்கள் உங்களிடத்தில் இல்லை, அல்லாஹ்விடத்தில் பையச் செய்தவர்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கரங்களுக்கு மேல் அல்லாஹ்வுடைய கரம் இருந்தது. யாருடைய கரம் தான் இருந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் தான் இருந்தது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களுடைய கரத்திற்கு மேல் அல்லாஹ்வின் கரம் இருந்தது. இந்த வசனங்கள் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உயர்வை, அந்தஸ்தை அறிவிக்கக்கூடிய வசனங்கள். இப்பொழுது ஓதி காண்பித்த இந்த வசனம் அந்த பையத்தில் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் கலந்து கொண்ட மோமின்கள், சஹாபாக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹ் இப்படி சொல்கிறான். லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன், அல்லாஹ் கண்டிப்பாக, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த மோமின்களை பொருந்தி கொண்டான். யார்? இது யுபாயிஊனக தஹத ஷஜரா, அந்த மரத்தின் அடியில் உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்தார்களே, மரத்தின் அடியில் உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்தார்களே, அந்த மோமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், மேலும் அவர்கள் மீது அல்லாஹ் சக்கீனா எனும் அமைதியை இறக்கி வைத்தான். வ அஸாபஹும் ஃபதஹன் கரீபன், ஃபதஹுன் கரீப் எனும் அதிவிரைவு வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக வழங்கினான். மோமின்களை இதில் எப்போ நடந்துச்சு நம்ம இதுக்கு முன்பு வரலாறு விரிவாக சொல்லியிருக்கோம். சுருக்கமாக சொன்னால் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு தில்காதா மாதத்தின் முதல் பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபிலிருந்து உம்ராவிற்காக சுமார் 1400 சஹாபாக்களோடு மக்காவை நோக்கி வந்தார்கள். ஹுதைபியாங்கிற இடத்துல மதீனாவை தாண்டி துல் ஹுலைஃபாவில் எஹ்ராம் கட்டிட்டு மக்காவிற்கு அருகில் ஹுதைபியாங்கிற இடத்துல வந்து ஏறக்குறைய ஒரு 16-17 கிலோமீட்டர், அவ்வளோ பக்கம், ஹரமுடைய எல்லையை ஒட்டிய பகுதி. எப்படி தன்னையும் ஜாரானா ஹரமுடைய எல்லைகளில் ஒன்றாக இருக்கிறதோ அதே போன்று ஹுதைபியாவும் ஹரமுடைய எல்லைகளில் ஒன்று. அங்கிருந்து எஹ்ராம் கட்டிட்டு உள்ளே வர முடியும். மக்காவாசிகள் எஹ்ராம் கட்டணும்னு சொன்னால் எப்படி தன்னையும் மஸ்ஜித் ஆயிஷாவிற்கு செல்ல வேண்டுமோ அல்லது ஜாரானா போன்ற ஒரு இடத்திற்கு வெளியே, ஹரமுக்கு வெளியில் போயிட்டு வரணும் இல்லை, அதை போன்று வெளியே சென்று திரும்புகின்ற இடங்களில் எதுவும் ஒன்று, ஹுதைபியாவும் ஒன்று. ஹரமுக்கு பக்கத்தில் இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கு பின்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் தகவல் சொல்லிட்டு வர அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலாம், அந்த தகவலை ஒப்புக்கொள்றதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் உடனடியாக திரும்பிடுங்க, இந்த வருஷம் எக்காரணத்தை முன்னிட்டு உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். இதில் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வருவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. அப்போது வதந்தியான தகவல் எப்படி வந்துடுது? ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுட்டாங்கன்னு வருது. ஆனால் அப்படி சந்தேகப்படுவதற்கான ஒரு காரணம் என்ன இருந்தது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்கள் சொன்னாங்க, முக்கிய தலைவர்கள் சொன்னாங்க, உஸ்மான் நீங்கள் வந்ததை நம்ம அனுமதிக்க முடியாது. நீங்கள் உங்கள் நபி வந்திருக்காங்க, எல்லாரும் வாங்க வந்திருக்கிறோம், உம்ரா செஞ்சுட்டு போயிடும்னு சொல்கிறதை ஏற்றுக்கிற முடியாது. ஆனால் நீங்கள் மக்காவுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் எங்களுடைய நெருக்கமான உறவினர், வந்துட்டீங்க, தவாப் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம், தவாப் செஞ்சுட்டு போங்க.
ஹஸரத் சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, இல்லை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சல்லதாசத்துக்கு அனுமதிக்கப்படாததை நான் செய்வதற்கு தயாராகவில்லை. அப்பொழுது எதிரிகளுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நேரம் அங்கேயே வச்சுட்டாங்க, ஆனால் எதுவும் செய்யலை. இது எப்படி தகவலாக மாறிடுச்சுன்னு கேட்டால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுட்டாங்கன்னு வந்துருச்சு. சல்லதாசர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதான் வெளிப்படையான தகவல் வைத்து சில வேலைகளை செய்யணும். அப்போ எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு இப்படி பிரச்சனை இருக்குது, நீங்கள் எல்லாரும் முழு மனதோடு தயாராக இருக்கின்றீர்களா எதிரிகளை எதிர்ப்பதற்கு? ஏன்னு சொன்னால் நம்முடைய தூதரை கொலை பண்ணியிருக்கதாக தகவல் வருது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். அதற்கு நீங்கள் சம்மதமா என்று கேட்க எல்லா சஹாபாக்கும் யா ரசூலல்லாஹ் நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதற்கு முற்றிலும் சம்பந்தம்னு சொன்னாங்க. இந்த பையத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், யா ரசூலல்லாஹ் உங்கள்கிட்ட பைய செஞ்சு கொடுத்தவங்க யார்கிட்ட பைய செஞ்சு கொடுத்தவங்க? அல்லாஹ்ட்ட பைய செஞ்சு கொடுத்தவங்க. அவங்களுடைய கருத்துக்கு மேலே இருந்தது உங்களுடைய ஸல்லல்லாஹு கரம். அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய கரம் இருந்துச்சு. பெருமானுடைய உயர்வை அல்லாஹ் சொன்னா இந்த வசனத்தில் யா ரசூலல்லாஹ் உங்களிடத்துல பைய செஞ்சு கொடுத்தாங்களே உங்களுடைய தோழர்கள் மூமின்கள், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு வெளிப்படையாக அறிவிக்கிறது என்பது சாதாரணமானது அல்ல. அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய நியாமத். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அதனால தான் இந்த ஒப்பந்தத்திற்கு இன்னொரு பெயர் பைஅத்துர் ரிதுவான், அங்கீகரிக்கப்பட்ட பொருந்தி கொள்ளப்பட்ட ஒப்பந்தம்னு ஒரு பெயர். இந்த ஒப்பந்தத்திற்கு பொருத்தம் கிடைத்த ஒப்பந்தம் பேரே பைஅத்துர் ரிதுவான். பைஅத்து ஹுதைபியாவை எப்படி சொல்லுவாங்க? பைஅத்துர் ரிதுவான்னு சொல்லுவாங்க. அதே போன்று இன்னொரு பெயர் பைஅத்து ஷஜரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சஹாபாக்களுக்கு அஸ்ஹாபு ஷஜரா, அந்த மரத்தின் அடியிலிருந்து அந்த ஒப்பந்தம் நடைபெற்றதால் அஸ்ஹாபு ஷஜரா இவர்களெல்லாம் மரவாசிகள் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது அந்த ஹுதைபியாவில் அந்த மரத்தின் அடியிலிருந்து ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அந்த மரத்தின் அடியில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்களே, இது யுபாயுன கதஹத ஷஜரா, அந்த மரத்திற்கு கீழ் அந்த மரம் எது என்பதில் இரண்டு கருத்து சொல்லலாம். ஒன்று இழந்தை இலை மரம் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்று கருவேல மரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த மரம் அதற்கு அடுத்து அது மறைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. ஒரு தகவலில் ஹதீஸ்களிலேயே வரும். அந்த மரத்தை பற்றிய தகவல் சொல்லப்படுகின்ற பொழுது ஹஸரத் தாரிக் இப்னு அப்துர் ரஹ்மான் சொல்லுவாங்க, நாங்கள் ஹஜ்ஜிற்காக மக்கா சென்றோம். அப்பொழுது மக்காவிற்கு அருகில் அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல ஒரு சாரார் தொழுது கொண்டிருந்தார்கள். இங்கே என்ன விஷயம் இங்கே தொழுகிறீங்கன்னு நாங்கள் கேட்டோம். மஹாதல் மஸ்ஜித் காலு ஹாதிகி ஷஜரா, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒப்பந்தம் செஞ்சாங்களே ஹிஜ்ரி 6ல் அந்த இடம் அந்த மரம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? நான் இந்த தகவலை கேட்டுட்டு ஹஜ்ஜு முடிந்து மதீனாவிற்கு வந்து சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொன்னேன். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு சையது தாபியின் சொல்லுவாங்க, தாபியன்களின் தலைவர், மூத்தவர். அவர்களுடைய தகப்பனார் சஹாபி. தாபியன்டா யாரு? சஹாபாக்களை பார்த்தவர்கள் தாபியன். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு சையது தாபின்னு அவர்களுக்கு பட்ட பெயர் உண்டு. தாபியன்லையும் ஆக முதலிடத்தில் இருப்பவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? எண்ணற்ற சஹாபாக்களை பார்த்தவர்கள். அவருடைய தந்தை சஹாபி. அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட வந்து சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தகவலை சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அப்படியா, என்னுடைய தந்தை அந்த பையத்து ரிதுவானில் கலந்து கொண்டவர்களில் ஒருவர். என்னுடைய தந்தை அந்த பையத்து ரிதுவானில் கலந்துக்கிட்டவங்க. ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டு நான் என் தந்தையோடு ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்காக சென்றோம். அப்பொழுது என் தந்தை சொன்னார்கள், நசீனாஹா, நாங்கள் அதை மறந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. என் தந்தை அந்த பையத்து ரிதுவானில் கலந்துக்கிட்டவங்க ஒரு வருஷம் கழித்து அடுத்து மக்காவிற்கு உம்ரா ஹஜ்ஜுடைய அமலுக்காண்டி போகிறாங்க. அந்த இடத்துக்கிட்ட போன பின்னாடி சொல்கிறாங்க, அந்த மரம் எந்த மரம் எது என்று மிகச் சரியான அளவை நாங்கள் மறந்து விட்டோம். ஃபலம் நக்கதிர் அலைஹா, எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்படி சொல்லிட்டு சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அடுத்து சொன்னாங்க, அன்ன அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅலமுஹா, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்களே அந்த மரம் எது என்பதை அறிய முடியவில்லை. வ அலிம்துமுஹா அன்தும், ஓஹோ உங்களுக்கு தெரிந்து விட்டது. ஃபஅன்தும் அலம், நீங்கள் எல்லாம் மிக தெரிந்தவர்கள். கொஞ்சம் இதா சொன்னாங்க.
அதாவது என்ன கருத்து அங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் 2 விஷயம் சொல்றாங்க. அந்த மரம் அதற்கடுத்து மறைக்கப்பட்டு விட்டது. அந்த மரம் மறைக்கப்பட்டு விட்டது. பெருசா யாருக்கும் சரியா தெரியல. யாருக்கும் அந்த இடம் அல்லாத மறைச்சிட்டான் அப்படிங்கிறது கருத்து. இன்னொரு தகவல் கேள்விப்பட்டிருப்போம். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மரத்தை வெட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் பதிவாக. பல பேர் அந்த மரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அங்கே வந்து தொழுகிறது வைக்கிறது இப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேள்விப்பட்டுட்டு இது இப்படியே போச்சுன்னா இதை வேற மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மரத்தையே வெட்டிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு தகவல் இருக்கு, மக்கள் தொழுதாங்க, அந்த ஒரு மரத்தின் அடியில் தொழுகிறாங்க. ஆனால் அது ஒப்பந்தம் நடைபெற்ற மரம் அல்ல, அந்த மரம் தான் ஒப்பந்தம் நடைபெற்ற மரம் நினைச்சுக்கிட்டு தொழுகிறாங்க. இந்த பிரச்சனைகளே வேணாம் அப்படிங்கிறதுல ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு அடையாள குறியீடாக இருந்த சில மரங்களை வெட்ட சொல்லி விட்டார்கள். இது தேவையில்லாத மக்களுடைய மனதில் சில ஊசலாட்டங்களை ஏற்படுத்தும் என்பதால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சில விஷயங்களை மறக்கடிப்பது அல்லது மறைப்பது என்பது அல்லாஹ் அதை கூட சில ரஹமத்தின் காரணமாக அல்லாஹ் செய்வான். இருக்கும், இல்லாமல் எப்படி இருக்கும்? எதுண்டு இருக்கும், அந்த இடமெண்டு இருக்கும். சொல்லதான் சொன்னாங்கல்ல, லைலத்துல் கத்ர் இரவு எதில் எனக்கு காண்பிக்கப்பட்டது உரீத்து, ஆனால் உன்சா மறக்கடிக்கப்பட்டு விட்டேன்னு சொன்னான். லைலத்துல் கத்ர் இரவு எதில் எனக்கு காண்பிக்கப்பட்டுச்சு, பின்னர் நான் மறக்கடிக்கப்பட்டேன் அப்படிங்கிறான். ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் துவா செஞ்சா அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்குருவான். எந்த நேரம் அதுல பல கருத்து இருக்கு. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய புகாரி ஷரீஃபின் விரிவிரியான ஃபத்ஹுல் பாரியில சொல்லுவாங்க, 80க்கு மேற்பட்ட கருத்துகள் அதில் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஒரு கருத்து அசர் டு மக்ரிபுக்கு மத்தியில் உண்டான நேரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அசர் டு மக்ரிபுக்கு மத்தியில் உண்டான நேரம். அதனால தான் வெள்ளிக்கிழமை அசர் டு மக்ரிப் வந்து ரொம்ப முக்கியமான நேரம். பொதுவாக வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் தரூத் ஷரீஃப் ஓதிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அசர் டு மக்ரிப்ங்கிறது வெள்ளிக்கிழமை முடிய போகக்கூடிய நேரம். அதனால அதிகம் தரூத் ஷரீஃப் ஓதணும், ஸலவாத் ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் என்ற தரூத் ஷரீஃபை ஸலவாத்தை 80 தடவை அசர் தொழுகைக்கு பின்பு ஓதினால் 80 வருடங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற தகவலும் உண்டு. அதாவது வெள்ளிக்கிழமையுடைய குறிப்பாக வெள்ளிக்கிழமை முக்கியமான செய்யுதலையா, அதில் குறிப்பாக அசர் டு மக்ரிப் முக்கியமான. சரி, இங்கே சொல்ல வருகின்ற தகவல் சில விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதை இதுதான் என்று ஒத்த வரியில் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பான். அதில் பல்வேறு நன்மைகள் காரணமாக இருக்கும். அதை போன்ற அந்த மரமும் அந்த எந்த மரம் எக்ஸாக்ட்லி எது அப்படிங்கிறதுல மக்களுக்கு தெரியாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். இப்போ அல்லாஹ் அந்த சஹாபாக்களை நான் அவர்களை பொருந்தி கொண்டேன், நான் அவர்களை அங்கீகரித்து கொண்டேன். அவங்க எவ்வளோ பேர்? 1400 பேர். சல்லல்லாஹு அதனால சொன்னாங்க, இந்த பூமியில் இருப்பவர்களில் நீங்கள் மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லாஹு. யார? ஹுதைபியாவில் கலந்துகிட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்கள் இந்த பூமியில் இருப்பவர்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவர்கள் அப்படின்னா. அவர்களுடைய விஷயத்தில் யாராவது ஷிகாயத் பண்ணா சல்லல்லாஹு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இதற்கு முன்போடு ஒரு ஹதீஸை சொன்னோம். ஒருவர் ஹுதைபியாவில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி அவருக்கு கீழே அடிமையாக இருக்கிறார். அந்த சஹாபியை பற்றி ஸல்லல்லாஹு வந்து கொஞ்சம் வருத்தப்படுறார். அவருடைய நடவடிக்கை இல்லை, இவருக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கு, இவர் நரகத்துக்கு தான் போகணும், அதாவது என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாருங்கிற மாதிரி கருத்தில் சொல்ல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் ஒருபோதும் நரகத்திற்கு செல்ல மாட்டார். காரணம், அவர் ஹுதைபியாவில் கலந்து கொண்டிருக்கிறார், பத்ரிலும் கலந்து கொண்டவர் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். அப்போ ஹுதைபியாவில் கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் வெளிப்படையாக பொருந்தி கொண்டான் என்று அறிவித்ததால் அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்கிறதுக்கு அர்த்தமே அவர்கள் சொர்க்கவாசி என்று அர்த்தம். அல்லாஹ் பொருந்திட்டா அப்படின்னு சொன்னா, திருப்தி அடைகிறான்னு சொன்னா, நம்மள மாதிரி முகப்பத்தா சந்தோஷமா பேசினா திருப்தி, கோபமா பேசினா முறைச்சு பார்த்தா கோபம் அப்படின்னு ஒரு அடையாள குறியீடு வச்சிருக்கோம்ல, இந்த அர்த்தம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானதா இல்லை. அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்று சொன்னால் அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று அர்த்தம். அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று சொன்னால் அவர்கள் நரகவாசிகள் என்று கருத்து.
அப்போ இங்கே வெளிப்படையாக அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறான், அந்த சஹாபாக்களை, அந்த மோமின்களை நான் பொருந்தி கொண்டேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன அலிமமா ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அல்லாஹ் முழுசா விளங்கி வச்சிருக்கிறான். என்ன அர்த்தம்? அவருடைய வாய்மை, நேர்மை, அவங்க ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி, அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணமும் அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடும் எனக்கு நன்றாக தெரியும். அதாவது ஏமாத்தனம் தானே. 100 பேர் நானும் வரேன்னு சொல்லலாம், அதில் 80 பேர் இஹ்லாஸா வரேன்னு சொல்றவங்க இருப்பாங்க. 20 பேர் வரலைன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும், முனாஃபிக்குன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லது நம்ம வரேன்னு சொல்லிடுவோம் கூட்டத்தோட கூட்டமாக, அந்த நேரத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்களா? இல்லை. அல்லாஹ் சொல்றான், இவர்கள் யார்? இந்த மோமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், இவருடைய உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் அறிகிறான். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, எதை சொன்னார்களோ அதை நிறைவேற்றக்கூடியவர்கள். உள்ளத்தில் என்ன இருக்குமோ அதைத்தான் அவர்கள் சொல்வார்கள். மேலும் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகின்ற விஷயத்தில் கொஞ்சமும் குறைவு செய்ய மாட்டார்கள். ரப்புக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வும், நேர்மையின் மீது உறுதியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையும், அந்த சத்தியத்தை, வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய உள வைராக்கியமும் அல்லாஹ்விற்கு நன்றாக தெரியும். ஃபாலிம மாஃபி குலூபிஹிம். எனவே ஃபஅன்ஸல ஸகீனா, அல்லாஹ் அவர்கள் மீது ஸகீனத் அலைஹிம், அமைதியை அல்லாஹ் இறக்கினான். என்ன சொல்றாங்க? ஆக்சுவலி இவங்களுக்கு பயங்கரமான பயம் ஏற்பட்டிருக்கணும். வரலாறு என்ன? மக்காவில் பிறந்த பூமியில் வாழ முடியாமல், வசிக்க முடியாமல் தான் மதினாவுக்கு போயிருக்கிறோம். மதினாவில் தங்கி இருக்கிறீங்க. மதினாவிலையும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள், சும்மாவெல்லாம் யாரும் விட்டுறல. எதனால் பத்ர் நடந்தது? முஸ்லிம்களை வேற இருக்க வேண்டும் என்பதற்காகவே 80 கிலோ, அன்னைக்கு அவ்வளவு பெரிய பெரும் பொருள் அது, 80 கிலோ, 83 கிலோவிற்கு மேல் உள்ள தங்கத்தை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களிடமிருந்து சேகரித்து கொடுத்து ஒரு குழுவை வியாபாரத்துக்கு அனுப்புகிறாங்க. அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை முழுமையாக முஸ்லிம்களை அழிப்பதற்கு பயன்படுத்துங்கிற எண்ணத்தில். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபார கூட்டத்தை மறிப்பதற்காக சென்றார்கள். அது பத்ர் யுத்தமாக முடிந்தது. அது வரலாறுக்குள்ளே போனோம்னா டைம் ஆயிரும். அதான் உண்மை. என்ன அர்த்தம்? அந்த பத்ர் யுத்தம் நடப்பதற்கு மக்காவாசி முஸ்லிம்கள் அழிப்பதற்கு காரணமாக இருக்கிறார். எப்படியாவது உங்களை அழிச்சிடணும் அப்படின்னு குறியா இருக்கிறாங்க. சரி, முந்தைய வருஷம் ஹிஜ்ரி 6 இப்போ உம்ராவுக்காண்டி புறப்பட்டு வர்றாங்க. ஹிஜ்ரி 5 என்ன நடந்துச்சு? ஹந்தக் யுத்தம் நடக்குது. ஹந்தக் என்பது எது? பன்னாட்டு படைகள், மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள், மற்றவங்க சுற்றி அங்கே இங்கே இருக்கிற எல்லா பேரும் சேர்ந்து ஒரு பெரும் கூட்டம் முஸ்லிம்களை அட்டாக் பண்ணுவதற்கு வந்தது. இதுக்கு பேர் குர்ஆன்ல அல் அஹ்ஸாப் அப்படின்ற ஒரு அத்தியாயமே இருக்கு. அல் அஹ்ஸாப்னா பன்னாட்டு படைன்னு தான் அர்த்தம். பல ஹிஸ்புகள், பல படைகள் அப்படின்னு அர்த்தம். கஸ்வத்துல் அஹ்ஸாப் அப்படின்னு அந்த யுத்தத்திற்கு பெயர், கஸ்வத்துல் ஹந்தக் அப்படின்னு அந்த யுத்தத்திற்கு பெயர் உண்டு. எந்த அளவுக்கு சூழ்நிலை மோசமாகுது? மக்கா மதீனா ஷரீஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கிட்ட ஆலோசனை பண்ணுறாங்க. ஏறக்குறைய 1 லட்சம் பேர் தங்களை தாக்குவதற்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? தான் பொறுக்கி எடுத்தாலும் 3000 பேர்கிட்ட தான் இருக்கிறோம் ஆண்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி மஷூரா பண்ணாங்க. அந்த மஷூராவில் ஹஸரத் சையதுனா சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தீங்க. எங்கள் ஊர்களில் இது மாதிரி பாரசீகத்தில் பிரச்சனை வந்தால், நாங்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்து எதிரிகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நேரடியாக மோதுவதற்கு முன்பாக மிகப்பெரிய அகழிகளை, பள்ளங்களை தோண்டி அவர்கள் வராமல் தடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற ஆலோசனைகள் இதுதான் இந்த நேரத்தில் செய்ய முடியும் என்பதால் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு பெரிய பின்னடைவு, டிராபேக் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நினைச்சது மாதிரி குழி தோன்ற இடம் அல்ல மதீனாவுடைய பகுதி, மலைப்பகுதி. சுற்றி மலைகள் இருக்கு. கொஞ்சம் தூரம் போனே என்ன கட்டாமலான்னு கல்லாத்தான் இருக்கும். என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடிவை எடுத்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் பிரித்து கொடுக்கப்பட்டது. அதில் அவங்க தோன்றினாங்க. இது ஒரு வகையான வரலாறு. அதில் தான் ஒரு சஹாபியுடைய இடத்துல எது வந்துச்சு? பாறை வந்துருச்சு, உடைக்க முடியலை. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் பாறை. நல்லா இருந்தாலே உடைக்கிறது கஷ்டம். பசியோடு இருக்காங்க சஹாபாக்கு. ஸல்லல்லாஹு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. உங்களுடைய கோடாரியை கொடுங்கிறாங்க. பள்ளத்தில் இறங்கி கொடுக்கப்படுகிறது. ஓங்கி அடிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கு ஓங்கி அடிப்பதற்காக கையை நன்றாக தூக்குகின்ற பொழுதுதான் பெருமானுடைய வயிற்றிலும் கல் கட்டப்பட்டிருந்தது தெரிந்தது.
ஆனால் ஓங்கி அடித்தாங்க, நொறுங்குச்சு. திரும்ப 2வது அடித்தாங்க, இன்னும் நொறுங்கியது. 3வது அடித்தாங்க, பவுடர் மாதிரி பஸ்மமாக போயிருச்சு. ஒவ்வொரு முறை அடிக்கின்ற பொழுதும் சொல்லதான் சொன்னார்கள், எனக்கு ரோமுக்கு தெரிகிறது, பாரசீகம் நமது கைக்கு வருகிறது தெரிகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தகவல் வெளியில போகும் பொழுது அவங்க எதிரிகள் கிண்டலா பேசினாங்க, குடிக்கிறதுக்கு கூழ் இல்லை. நம்ம ஊர்ல சொல்லணும், குடிக்கிறது கூழ், கொப்பளிக்கிறது பன்னீர்னு சொல்லலாம். எந்த வசதியும் இல்லை, சாப்பிட்றதுக்கே லாட்டரி அடிக்குது. இவங்களுக்கு பாரசீகம் கிடைக்குதான், ரோம் கிடைக்குதான் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அல்லாஹ் தரத்தான் செய்தான். ஸல்லல்லாஹு சொல்றாங்கடா, ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மன விருப்பத்திற்கு தகுந்தவாறு எதையும் பேசுபவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வஹியைத்தான் சொல்வார்கள். இது அல்லாஹ்வுடைய வசனம். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? இந்த ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 5ல் இவ்வளவு பெரிய படையை திரட்டிக்கிட்டு ஒன்று சேர்ந்து கூட்டிட்டு வந்தாங்கல்ல. இதெல்லாம் யாரு முக்கியமான பொறுப்பாளர்கள்? மக்காவாசிகள். இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிச்சு, அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைத்தது என்பது தனி வரலாறு. அது தனி வரணும், அதுக்குள்ள போனோம்னா சப்ஜெக்ட் மாறிடும். வெற்றி கிடைச்சு அல்லாஹ் உதவி செய்ய, அல்லாஹ்வுடைய பேருதவியை கொண்டுதான் வெற்றி கிடைத்தது. அல்லாஹ்வே சொல்றான், உங்களுக்கு மேல் உங்களுக்கு கீழ் 4 பக்கத்திலிருந்து உங்களை தண்டனை சூழ்ந்தது. உங்களுடைய தொண்டை குழிகள் நெருக்கின. وَبَلَغَتِ الْقُلُوبُ الْحَنَاجِرَ وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَ. நீங்க என்னென்னலாம் நினைக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டீங்க. ஆனால் அல்லாஹ் தன் அருளால் உங்களுக்கு உதவி செய்யலாம். அல்லாஹ் காற்றை அனுப்பினான். فَأَرْسَلْنَا عَلَيْهِمْ رِيحًا وَجُنُودًا لَمْ تَرَوْهَا. கடுமையான காற்றை நாம் அனுப்பி வைத்தோம், கண்களுக்கு தெரியாத மலக்குமார்களின் படையை நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் சொல்றான், கடும் காற்று பயங்கரமா அடிக்குது. எந்த அளவுக்கு சொன்னா எதிரியுடைய கூடாரங்கள்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. அவங்க வைத்திருந்த பாத்திரங்கள் பறக்குது, ஒன்றோடு ஒன்று மோதுகிறது. அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டாங்க, என்னடா ஏதோ ஜின்னு வேலை மாதிரி தெரியுது, டமார் டமார் எங்க பார்த்தாலும் சத்தம், நடக்க முடியல, பிச்சுக்கிட்டு போகுது. அவ்வளவுதான், இது ஏதோ என்னமோ ஒன்று நடக்குது, இங்க இருக்கிறதே ஆபத்து, இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஓடி போயிட்டாங்க. அல்லாஹ் வெற்றியை தந்தான் என்பது வேறு. ஆனா நான் இங்க சொல்ல வர்றது, ஹிஜ்ரி 5ல் 1 வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை மக்காவாசிகள் மூலமாக, இன்னும் பல பேர் இருக்காங்க, மெயினா மக்காவாசிகள், இந்த குறைஷிகள் எதிரிகள், இவங்க மூலமாக முஸ்லிம்கள் சந்திச்சிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் சந்தித்தவர்கள் 1 வருடத்துல, அடுத்த வருடத்திலேயே நாங்க மக்காவுக்கு உம்ராவுக்கு போறோம்னு 1400 பேர் மக்கா வரைக்கும் வந்தா என்ன தைரியம் இருக்கணும்? சொல்ல புரியுதா? இவ்வளவு பிரச்சனைகள் எதிரிகள் மூலமாக இருக்கு. ஹிஜ்ரி 5ல் மதினாவில் அட்டாக் பண்ண வந்திருக்கிறாங்க, மதினாவுக்கு அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. ஆனா அடுத்த வருஷத்துல 1400 பேர் எங்க போறாங்க? மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போய் நாங்க உம்ரா பண்ணிருக்க வந்திருக்கோம் சொன்னா எப்படி விடுவாங்க? அதனாலதான் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த கிராமப்புறத்து அரபிகள், முனாஃபிக்கள் நினைச்சாங்க, இவங்க டோட்டலா காலி, அவ்வளவுதான், எங்க போய் பாம்பு முதல்ல வாயில போய் விழுகிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இங்க அடிக்கிறவங்க அவங்க அடிப்பாங்க, இவங்க அங்க போறாங்க, அங்க போனா என்ன ஆகும், இப்படித்தான் நினைச்சாங்க. ஆனா உண்மையா அதானே, வெளிப்படையா பார்த்தால் இதுதான். இவ்வளவு நெருக்கடியான சூழலில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உம்ரா செய்றதா பார்த்தேன், நம்ம போகலாமான்னு கேட்டா யாரு போவா? ஆனா எல்லாரும் போனாங்க, முனாஃபிக்கீங்களை தவிர்த்து எல்லாம் போனாங்க. மக்காவுக்கு வெளியில ஹுதைபியாங்கிற இடத்துல இருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா கற்பனைக்கு கூட எட்டார். அரபி மக்காவாசிகள் டோட்டலா தோஷம் பண்ணிடலாம். எவ்வளவு பெரிய அச்சமும் பயமும் இருக்கும். ஆனா எந்த அச்சமும் அவர்களுக்கு இல்லை, எந்த பயமும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், காரணம் என்ன தெரியுமா? வஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அவர்கள் மீது அமைதியை, நிம்மதியை நான் கொடுத்தேன், நாம் இறக்கி வைத்தோம். அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்லாஹ் அந்த நிம்மதியை, அச்சமற்ற தன்மையை, பயமில்லாத நிலையை யார் கொடுத்தது? அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அவர்களுக்கு நான் சக்கீனாவை நான் கொடுத்தேன். சக்கீனாங்கிறது சாதாரணமானதல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை அப்படியே பிரேஷனாகும். நம்ம இங்கே பல்லியாசில் உட்காந்துருப்போம், உள்ளம்லாம் டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பன்னு அடிக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். எத்தனையோ சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை நாம் சந்தித்திருப்போம். சில நேரங்களில் உள்ளம் அப்படியே சாஃப்டாக, அமைதியாக, நிம்மதியாக இருக்கும். இந்த நிம்மதியை கொடுக்கறது யார்? அல்லாஹ்வில்.
அல்லாஹ் சொல்றான், மக்காவுக்கு போயிருக்காங்க 1400 சஹாபாக்கள் நபியுடைய உத்தரவுக்காக. உண்மையிலேயே பயப்பட வேண்டிய இடம். போன வருஷம் வரைக்கும் வீடு தேடி வந்து அடிச்சவனுங்க அவங்களுடைய இடத்துக்கு மொத்தமா போய் மாட்டிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அப்ப எவ்வளவு பெரிய பயம் இருந்திருக்க வேண்டும், அச்சம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் எந்த பயமும் அவர்களுக்கு இல்லை, எந்த அச்சமும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? வஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது சக்கீனாவை இறக்கி வைத்தான். அல்லாஹ் என்ன சொன்னா? ஃபர்ஸ்ட் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இரண்டாவது, அவருடைய உள்ளங்களில் இருப்பதை ரப்பு எனக்கு நல்லா தெரியும். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அவர்கள் மீது நான் சக்கீனாவை இறக்கி வைத்தேன். நாலாவது அல்லாஹ் சொல்றான், இது மட்டுமல்ல, வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, ஃபத்ஹன் கரீப் எனும் சமீபத்திய அதிவிரைவில் கிடைக்கக்கூடிய வெற்றியையும் அல்லாஹ் பரிசாக கொடுத்தான். அதிவிரைவில் கிடைக்கும் வெற்றி அல்லாஹ் பரிசாக கொடுத்தான்னு சொன்னா, அதிவிரைவில் கிடைக்கும் வெற்றி, மிக சமீபத்தில் கிடைக்கும் வெற்றி எது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எழுதுகின்ற பொழுது பல கருத்துக்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, பொதுவான விளக்கம் என்னவென்று சொன்னால், சமீபத்திய வெற்றி என்று சொன்னால் இதற்கு அடுத்து மோமின்களுக்கு தொடர்ந்து வெற்றி தான் கிடைக்க போகிறது என்பதை அல்லாஹ் மறைமுகமாக சொல்கிறான். இதற்கு அடுத்த வெற்றி தான் ஹைபர், வெற்றி தான் கிடைக்கும். ஃபத்ஹ மக்கா, வெற்றி தான் கிடைக்கும். எண்ணற்ற கனிமத்து பொருட்கள் கிடைக்கும். அதற்கடுத்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடியலாம். அதற்கடுத்து சஹாபாக்களுடைய காலம், ஹலீஃபாக்களின் காலம் வரலாம். இந்த உலகத்தின் நாலாபுரங்களிலும் இஸ்லாம் போகும். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் 2,70,000 சதுர மைல்கள் வரை இஸ்லாம் வந்து சேர்ந்தது. அன்று இருந்த உலகத்தின், அன்று கண்டுபிடிக்கப்பட்ட, இன்னைக்கு திமிர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா போன்றவைகள் எல்லாம் உலக வரைபடத்திலே இல்லாதவை, தெரியாத, உலகத்திற்கு தெரியாதவை. அன்று இருந்த உலக வரைபடத்தில் இருந்தவர்களில் 70% வரை இஸ்லாம் போய் சேர்ந்தது. சாதாரணமான விஷயம் இல்லையே. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து, இந்த ஹுதைபியாவிற்கு பின்பிலிருந்து தொடர்ந்து அல்லாஹ் பல்வேறு வெற்றிகளை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, காலத்திற்கு பின்னாலும் சரி. இவைகள் அனைத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, விரைந்த வெற்றியையும் அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக வழங்கினான் என்று. இன்னும் சொல்லுவாங்க, அந்த விரைவான வெற்றி என்பது சில பேர் சொல்றது சுல்ஹ் ஹுதைபியாவுடைய நடைபெற்ற ஒப்பந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நடைபெற்றது பையத், அது உடன்படிக்கை. இன்னொரு ஒப்பந்தம் என்பது எது? எதிரிகளுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் என்ன நடந்துச்சு? ஒப்பந்தம் நடந்துச்சு. எதிரிகள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? இப்போ என்ன பண்ணுறது, என்ன செஞ்சுக்கலாம்? இதுக்கு இடையில் எதிரிகளும் சாதாரணமான ஆட்கள் இல்லை, பல்வேறு கோணங்களில் முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு திட்டமிடத்தான் செஞ்சாங்க. திட்டமிடாமலாம் இல்லை. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே ஒரு வரலாறு கூட சொல்லியிருக்கேன். சில பேர் வந்தாங்க, அவங்க மீது சந்தேகம் வந்துச்சு, அவங்கள நாங்கள் பிடிச்சிட்டோம், அப்புறம் அவர்களுக்கு பெருமானாரை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வந்தவங்க தான் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 80 நபர்கள் அப்படி உள்ளே வந்தாங்க. எத்தனை பேர்? 80 நபர்கள் உள்ளே வந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை திடீர் தாக்குதல் தொடுத்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுண்டு. ஆனால் அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வின், சில பேர் ரொம்ப நெருங்கி வேறு மாதிரி வித்தியாசமாக வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதுவா செய்தார்கள். எல்லோரும் பிடிக்கப்பட்டார்கள், முஸ்லிம்களால் பிடிக்கப்பட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க, பெருமானாரை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? யாருடைய பாதுகாப்பிலும் வந்திருக்கின்றீர்களா? யாராவது உங்களுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்களா சொல்லுங்கண்ணா. இல்லைண்டா. முழுக்க குற்றவாளிகள் அர்த்தம், முழுக்க குற்றவாளிகள் என்பது தெளிவாயிருச்சு. ஆனாலும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்றாங்க. இவர்களை விட்டு விடுங்கள், இவங்களை விட்டு விடுங்கன்னு ஸல்லல்லாஹு சொன்னதுனால அவங்க போயிட்டாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க இறைமறுப்பாளர்கள் யோசிச்சாங்க, என்னடா அது, அவங்க ஆயுதங்களோடு வரல, உம்ராவுக்கு தான் வந்திருக்காங்க, அதையும் நம்ம அனுமதிக்கலை. அல்லாஹ் அவங்களுடைய கல்வியில் போடுறான். நம்ம ஆட்க போனாங்க, மாட்டிக்கிட்டானுங்க, இவனுங்களை காலி பண்ணியிருக்கணும் சட்டப்படி. அவங்களே சொல்கிறான், நியாயம் அது தானே. அவங்கள தீர்த்து கட்ட போனவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இவங்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இவங்களை காலி பண்ணியிருக்கணும். ஆனால் ஒருத்தர் கூட எந்த இடையூறும் செய்யாமல் திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்படின்னா நம்ம கொஞ்சம் நாகரிகமாக நடக்கணும். அல்லாஹ் அவனுடைய கல்வியில் போட்டான், நம்ம கண்ணியமாக நடக்கணும். அதனால் முரட்டுத்தனமாகவோ தவறாக நடக்க வேண்டாம்.
ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் அதற்கு பின்புதான் வந்தார். அல்லாஹ் சொல்றான், அஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, விரைந்த வெற்றி அல்லாஹ் பரிசாக தந்தான் என்பதற்கு குர்ஆன் ஷரீஃபின் சில விரிவுரையாளர்கள் சொல்கின்ற அர்த்தம், அந்த ஃபத்ஹுன் கரீப் என்பது சுல்ஹுல் ஹுதைபிய்யா, இஸ்லாம் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த ஒப்பந்தம் இருக்கிறது, இதைத்தான் அல்லாஹ் ஃபத்ஹ் கரீப் என்று சொல்றான். இது சிலருடைய கருத்து. சில பேர் சொல்றாங்க இல்ல, ஃபத்ஹுன் கரீப் என்பது அதிவிரைவில் ஹைபர் கிடைக்க போகுது முஸ்லிம்களுக்கு, இங்க நீங்க ஒண்ணுமில்லாம நீங்க போகலாம், வந்துட்டீங்க உம்ரா கூட செய்ய முடியாம நீங்க போகலாம், ஆனாலும் கவலைப்படாதீங்க, விரைவில் உங்களுக்கு வெற்றி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். இது அடுத்து 2 மாதத்தில், இது தில் ஹிஜ்ரி 6 தில்காதாவுடைய முதல் வாரத்தில் இந்த இதுக்காக உம்ராக்கு ஸல்லல்லாஹு வந்தாங்க. ஹிஜ்ரி 7 முஹர்ரம் பிறை 10 ஏறக்குறைய முதல் பகுதியில் ஹைபருக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 மாசத்துல ஹைபர்ல அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இந்த ஹைபருடைய வெற்றியைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதும் குர்ஆன் ஷரீஃபின் சில விரிவுரையாளர்களின் கருத்து. ஒரு கருத்து சுல்ஹ் ஹுதைபிய்யா, ஹுதைபிய்யாவுடைய உடன்படிக்கைக்கு காரணமே என்ன ஆச்சு, இவங்க தடுத்தோம், ஆயுதங்களோடு வரல, ஆனாலும் தடுத்தோம், நம்ம ஆட்களை அனுப்பி கொலை பண்ணுறதுக்கு பார்த்தோம், அதை தெரிஞ்சு பிடிச்சு பெருந்தன்மையாக விட்டுட்டாங்க, எனவே இவங்களோட சண்டை செய்ய வேணாம், கொஞ்சம் நம்ம நாகரிகமாக நடக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. அதுவே பெரிய விஷயம். அதனால தான் ஒப்பந்தத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அவங்க ஒப்பந்தம் பண்ணுறதே பெருசுங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம் அப்படித்தானே இருக்கும். ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு, சஹல் இப்னு அம்ர் எதிரி தரப்பில் சஹல் இப்னு அம்ர் இருக்காங்க, நம்ம தரப்பில் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, சரி நம்ம ஒப்பந்தம் செஞ்சு 10 வருஷத்துக்கு நமக்குள்ளே சண்டை சச்சரவு வேணாம், 10 வருஷத்துக்கு நம்ம சண்டை போட்டுக்கிற வேணாம், நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் வேண்டுமானா வாங்க, வெறும் 3 நாள் அனுமதிக்கிறோம், உம்ரா பண்ணிட்டு போங்க, 3 நாள் அனுமதிப்போம். 2வது, நிறைய பேர் முஸ்லிம்கள் அங்கேயும் மறைமுகமாக உள்ளத்தில் இஸ்லாத்தை வச்சுக்கிட்டு மக்காவில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க உள்ளத்தில். எப்படி மதினாவில் சில பேர் முனாஃபிக்குகளாக சுற்றி இருந்தாங்களோ, மக்காவில் இறை மறுப்பாளர்களின் பூமியாக இருந்தாலும் ஈமானை உள்ளத்தில் தேக்கிய சில நல்லடியார்கள் இருந்திருக்கிறார். இவங்க எப்படி ஒப்பந்தம் போடுறாங்க, எங்கள்லேருந்து யாராவது உங்களுக்கு தேடி மதினாவுக்கு வந்தால் திருப்பி அனுப்பிடணும். அவங்களுக்கு டவுட் வருது, இங்கே சில ஆட்கள் இருக்காங்க, இவங்க போயிடுவாங்க அப்படின்ட்டு. உங்கள்லேருந்து யாராவது வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். இது மாதிரிலாம் ஒப்பந்தம் ஏற்கனவே ஒரு அவுட்லைன் போடப்பட்டது, பேசப்பட்டது. ஸல்லல்லாஹு சரின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒப்பந்தம் எழுதப்படுகின்ற பொழுது சரி ஒப்பந்தத்தை எழுதுங்க. யார் எழுதுறா? சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் தான் எழுதுறாங்க. வாசகம் யார் சொல்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகம் சொல்கிறாங்க, அலி எழுதுங்கம்மா. எழுதுறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதிட்டாங்க. அவர் சஹல் அலி ரலியல்லாஹு கையை பிடிக்கிறார், அலி அப்படிலாம் எழுதாதீங்க. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத சொல்கிறாங்க. எங்களுக்கு ரஹ்மான் ரஹீம்னா என்னன்னு தெரியாது, நஹ்னு லா நஅரிஃபு அர் ரஹ்மான் அவர் ரஹீம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சதை எழுதுங்க அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சது என்ன? அல்லாங்கிறது மட்டும்தான் தெரியும். அல்லாங்கிற வார்த்தை தான் நமக்கு, எங்களுக்கு அதானே தெரியும், எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், நம்ம 2 பேர்த்துக்கு அறிமுகமான வார்த்தையை மட்டும் போதும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படியா சரி விடுங்க, பிஸ்மிக் அல்லாஹும் மட்டும் எழுதுங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் அர்த்தம் மட்டும் அல்லாஹ்வின் திருப்பெயரில் ஆரம்பிக்கின்ற ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வுடைய உயர் சிஃபத்துகளை சொல்லக்கூடிய வார்த்தை. இங்கேயே பிரச்சனை. இது ஏற்கனவே ஒப்பந்த ஷரத்துகள் பேசுனதே நிறைய வித்தியாசமா இருக்கு. இதுல எழுத போகும்பொழுது முன்னுரையே ப்ராப்ளமா இருக்கு. சரி, 2வது, ஆதா மா காலா அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா அஹ்லி மக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் மக்காவாசிகளுக்கு மத்தியில் நடந்த ஒப்பந்தம். இது என்ன? நீங்க தான் ரசூல்னு சொன்னா, நீங்க ரசூல் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த ஒப்பந்தம் செஞ்சாலே நாங்கள் பாவி ஆயிடுவோங்க, நாங்கள் வளம்னா உங்களுக்கு ஜுல்மு செஞ்சதாக வந்துடும். பேசுறது ரொம்ப அழகாக பேசினார் சஹல். ஆனால் கொஞ்சம் நல்ல மனிதர், அல்லாஹ் அவருடைய பேருக்கு தகுந்தவாறு சாஃப்ட்னஸ் அல்லாஹ் கொடுத்துருந்தான், பின்னால் அவருக்கு ஈமான் நசீபானு சொல்லுவான். பெருமானர்கிட்ட ஒருத்தர் கண்ணியமாக நடந்தா அல்லாஹ் ஈமான நசீபாக்குவான், வேற மாதிரி நேடகுடமாக நடந்தா இல்லாமல் போயிடும். இது பொது. அதனால தான் பெரியோர்கள், அல்லாஹ்விற்கு பிரியமான இடங்கள், மஸ்ஜித் இருக்குது, மதரசா இருக்குது, உலமாக்கள் இருக்காங்க,
நல்லடியார்கள் இருக்காங்க, வழிமார்கள் இருக்காங்க, நாகரிகமாக கண்ணியமாக நடந்து பழகிறது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அங்கே அவமரியாதை கண்ணியம் குறைவாக நடக்கின்ற பொழுது பிரச்சனைகள் வரும். இப்போ சகல் அவங்க அப்பவும் அசத்து செய்யணும் அலி எழுத எனக்கு கையை பிடிக்கிறாங்க. அலி நீங்கள் இப்படி எழுதக்கூடாதுன்னா நமக்கு தெரிஞ்ச அப்பவும் அதே வார்த்தையும் சொல்கிறார். நமக்கு என்ன தெரியுமோ அதை எழுதுங்க. நமக்கு என்ன தெரியும்? அவங்க முகமது பின் அப்துல்லான்னு தெரியும். அப்துல்லா அவர்கள் மகனார் முகமது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த முகமது ரசூலுல்லாங்கிறது உங்கள் சிந்தனை, எங்களுக்கு உள்ளது இல்லையில, நாங்கள் தான் அப்படி நினைக்கல, நாங்களும் நினச்சினா தான் இந்த பிரச்சனையே இல்லையே. அதனால் அவங்களுக்கு ஷாக் ஆகும். என்ன கோபம் வரும் இல்லை, என்னடா ஆரம்பிக்கும் போதே தொல்லை கொடுக்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்துகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்துகிறாங்க. பொறுங்க, நீங்கள் இப்படி எழுதுங்க, ஹாதாமா காலா அலைஹி முகமது பின் அப்துல்லா அப்படி எழுதுங்கன்னு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நிர்பந்தமாக செய்து நாள் இறுதி எல்லாம் எழுதுனாங்க. இப்படியெல்லாம் ஒப்பந்தம் நடைபெற்றது. இந்த ஒப்பந்தத்தை தான் ஃபத்ஹுன் கரீப் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக எந்த பிரச்சனைகள், வேறு பிரச்சனைகள், சண்டை நடக்கலை, ஒன்றும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. உம்ரா செய்ய முடியலை என்பதை தவிர்த்து வேறு பிரச்சனைகள் இல்லை. எல்லாரும் திரும்பி மதினாவுக்கு பாதுகாப்பாக வந்துட்டாங்க. இந்த மதினாவுக்கு இவங்க திரும்பி பாதுகாப்பாக வந்ததுக்கு பின்னால தான் மேலே உள்ள வசனம் வந்துச்சு இல்லை, மதினாவை சுற்றி யுத்தத்திற்கு வராது, உம்ராவிற்கு வராத கிராமப்புறத்தை சார்ந்த முனாஃபிகீன்கள் அரபிகள் என்ன பண்ணாங்க, ஆஹா என்னடா அது, இவங்க யாரும் திரும்ப மாட்டோம்னு நினச்சோம், இது மொத்த கூட்டமும் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் எல்லாம் வந்துட்டாங்களே, இது ஏதோ நடக்குது, அப்போ நம்ம இப்படியே இருந்தால் நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்ம யாருன்னு தெரிஞ்சுங்கிறதுனால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் சொல்லலாம் இப்படி எங்களுடைய வியாபாரம், மனைவி மக்கள், குடும்பம், இந்த பிரச்சனைனால தான் எங்களால் வர முடியலை, நாங்கள் வேணும்ல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இப்படிலாம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு ஹைபருக்கு வர்றேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. நம்ம பாஷையில் சொல்கிறேன், பொய். உள்ளத்தில் இருக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. உள்ளத்தில் இருக்கிறது நீங்கள் அழிக்கப்படணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இந்த வார்த்தைகள்லாம் போலித்தனமான வார்த்தைகள், இதற்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவே சொன்னான். இப்போ இவங்க எல்லாம் பாதுகாப்பாக வந்தாச்சு. எதனால்? ஒப்பந்தத்தின் விளைவு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக வந்தாச்சு. அல்லாஹ்வுடைய வசனம் ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ் அதிவிரைவில் வெற்றியை தருவான் அப்படிங்கிற அந்த ஃபத்ஹ் என்பது ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தை அறிவிக்கிறது என்று குர்ஆன் சில விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை வச்சு தான் இந்த அத்தியாயத்திற்கு பெயரே அல் ஃபத்ஹ், வெற்றி என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்திற்கு பெயர் என்ன? அல் ஃபத்ஹ். பொதுவாக ஒரு அத்தியாயத்தின் பெயர் என்பது அந்த அத்தியாயத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்படும், அதில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான தகவலை மையமாக வைத்து அந்த அத்தியாயத்திற்கு பெயர் வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா. இந்த அத்தியாயத்திற்கு அல் ஃபத்ஹ் என்று பெயர் வந்தது இந்த ஃபத்ஹுன் கரீப் என்ற வார்த்தையில் இருந்து என்று பொருள் சொல்லப்படும். சரி, அதுக்கடுத்து அல்லாஹ் இன்னும் சொல்றான், இந்த ஃபத்ஹுன் கரீப் மட்டுமல்ல, வ மகானிம கஸீரத்தை யாஹுதுனஹா, அந்த தோழர்கள் யார் ரசூலுல்லாஹ் மோமின்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்னும் கனீமத்துகளையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான், பரிசாக தருவான். வ மகானிம கஸீரத்தை யாஹுதுனஹா, அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்னும் எண்ணற்ற கனீமத்துகள். கனீமத்து என்பது நம்முடைய புரிகிற மொழியில் சொன்னால் போர் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போர் பொருட்கள், போரில் ஜிஹாத் நடைபெறுகின்ற பொழுது எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய பொருட்கள் முஸ்லிம்களின் கனீமத்து பொருட்கள், அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். இந்த போரில் எதிரிகள் விட்டு செல்கின்ற பொருட்களுக்கு பெயர் கனீமா. அதை டிரான்ஸ்லேஷன் செய்யும் பொழுது போர் பொருட்கள் இருக்கு, புரிகிறதா இருந்தால். ஆனால் நம்ம பெரும்பாலும் கனிமத்துன்னே சொல்கிறோம். கனிமத்துன்னு சொன்னால் போரில் கிடைக்கக்கூடிய எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய பொருட்கள் அப்படின்ற அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், மகானிம கஸீரத்தை யாஹுதுனஹா, இவர்கள் வருங்காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணற்ற நிறைய கனீமத்துகளையும் அல்லாஹ் இவர்களுக்கு தருவான். மோமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதை அறிகிறான், அவர்கள் மீது அல்லாஹ் சக்கீனத்தை இறக்கி வைக்கிறான். ஃபத்ஹுன் கரீப், அதிவிரைவு வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான். வ மகானிம கஸீரத்தை யாஹுதுனஹா, இன்னும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணற்ற பொருட்செல்வங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க போகிறான், பரிசாக அல்லாஹ் தருவான். சரி, அப்போ ஃபத்ஹுன் கரீப் அப்படிங்கிறது சுல்ஹுல் ஹுதைபியா என்று அர்த்தம் சொல்பவர்கள்
மகானிம கசீரத்தை யாஹுதூனஹா அப்படிங்கிறத ஹைபருடைய யுத்தமும் அதற்கு பின்னால் உள்ள யுத்தங்களை குறிப்பிடுகிறார்கள். அந்த ஹைபரிலும் அதற்கு பின்னாலும் முஸ்லிம்களுக்கு கிடைத்த கனிமத்து பொருட்களைத்தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஹைபர்லையும் அதற்கு பின்னால் ஃபத்தஹ் மக்காவுடைய வெற்றி இருக்கு, அதற்கு பின்னால் எவ்வளோ வெற்றிகள் தொடர்ந்து ஒன்றன் மேல் ஒன்றாக கிடைத்தது. இவைகளைத்தான் அல்லாஹ் மகானிம கசீரத்தை யாஹுதூனஹா என்ற வார்த்தையில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செஞ்சு கொடுத்தவங்கள அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னு சொல்லப்படுது இல்லை. அதில் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பையத் செஞ்சாங்களா? உஸ்மான் தான் இங்கே இல்லை, அவங்க எங்கே இருந்தாங்க? மக்காவுக்கு போயிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, தங்களுடைய ஒரு கரத்தை நீட்டி இது உஸ்மானுக்கானது, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரத்தை மேலே வச்சு இது உஸ்மானுக்கான பையத்துன்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சில பேர் பேசிக்கிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை ஹனி அல் இப்னி அஃபான், இப்னு அஃபான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். நாமெல்லாம் இங்கே இருக்கிறோம், அவர் பாருங்க அங்கே மக்காவில் தவாஃப் செய்கிற இடத்துல இருக்கிறாரு. தவாஃப் செஞ்சுக்கிட்டு அவங்க சொன்னது தவாஃப் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்க தவாஃப் செய்கிறாங்க. நம்ம இங்கே இருக்கிறோம். ஆனால் எவ்வளோ பெரிய பாக்கியம், அவர்களுக்கு பகரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செஞ்சாங்க. இது நம்மை விட பெரிய பாக்கியத்திற்குரியவர்கள் அல்லவா உஸ்மான் அப்படின்னு பேசினாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் சொல்கிறாங்க, அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு மீதி உள்ளதெல்லாம் கரெக்டு. இப்போ உஸ்மான் அங்கே தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இங்கே இருக்கிறோம், ஆனால் பெருமானார் அவங்களுக்காக பையத் செஞ்சாங்கன்னு சொன்னாங்கல்ல. உஸ்மான் தவாஃப் செய்கிறார் என்று சொன்னதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் மக்கஸ கதா கதா சனதன் மா தாஃப ஹத்தா தூஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸ்மான் ஒரு சில நாட்கள் அல்ல எத்தனை வருடங்கள் அங்கு இருந்தாலும் நான் தவாஃப் செய்யாதவரை அவர் தவாஃப் செய்ய மாட்டாருங்க. அதான் இதைத்தான் உஸ்மான் பொதுவே அங்கே சொல்லிட்டாங்க. இங்கே நடந்தது என்னன்னு யாருக்கும் தெரியாது. உஸ்மான் அங்கே சொல்றாங்க, எங்கள் நபிக்கு அனுமதிக்கப்படாததை நான் செய்ய மாட்டேன். இதே வார்த்தையை சொன்னான். அதே வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். ஒன்று சில நாட்கள் அல்ல, சில மாதங்கள் அல்ல, எத்தனை வருடங்கள் உஸ்மான் அங்கே தங்கியிருந்தாலும் சரி நான் தவாஃப் செய்யாதவரை அவர் தவாஃப் செய்ய மாட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீது இயல்பு அது ரொம்ப வித்தியாசமானோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் 2 பேரை நிக்கா முடிச்சு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தலை, அதுக்கடுத்து அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பிள்ளையை நிக்கா முடிச்சு கொடுத்தாங்க. அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு துன்னூரைன் 2 ஒளிகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு பட்ட பேர் ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மக்களை திருமணம் முடிக்கும் நசீபை பெற்றதான் துன்னூரைன் அப்படின்னு அவங்களுக்கு பேர். ரொம்ப இறையச்சம், ரொம்ப தக்வா. சொல்லுவாங்க, ஒரு வரலாறு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ரூமில் இருக்காங்க, வெளியிலேருந்து அனுமதி கேட்கப்படுது. யாருன்னு கேட்டாங்க, அபூபக்கர் அப்படின்னாங்க, வாங்கன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் அனுமதி கேட்குறாங்க, யாருன்னு கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கன்னு சொன்னாங்க. மூணாவது யாரோ ஒருத்தர் வர்றாங்க, யாருன்னு கேட்டாங்க, உஸ்மான் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுங்கன்றாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கடுத்து தங்களுடைய கரண்டை காலுடைய பகுதி தெரிஞ்சிச்சு, அதை மூடிட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு வரும். உஸ்மான் தான் அதுக்கு பின்னாடி அழைக்கிறாங்க. எல்லாம் போனதுக்கு பின்னாடி மற்றவங்க கேட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரும்பொழுது தான் நீங்கள் நேரடியாக தானே யாரை சொல்லதான் கூப்பிட்டீங்க, இவங்களை மட்டும் நீங்கள் உடனடியாக அனுமதிக்கலை, அந்த பகுதி கரண்டை பகுதிகள் தெரிகின்ற பொழுது கூட அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் கூப்பிட்டீங்களே. இல்லை, உஸ்மான் ரொம்ப வெக்க சுபாவம் உடையவர் அப்படின்னு. காமிலுல் ஹயா இவல் ஈமான், ஈமானிலும் நிறைவு பெற்றவர்கள், வெட்கத்திலும் நிறைவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படும் செய்தனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால தான் ஆரம்பத்தில் யாரை போக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உமர் தான் போக சொன்னாங்க. உமர் நீங்கள் போங்க மக்காவுக்கு போயிட்டு இந்த இது சொல்லிட்டு வாங்கண்டாங்க. உமர் தான் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் என்னை விட உஸ்மான் பொருத்தம் அப்படின்னு சொன்னாங்க. என்னை விட உஸ்மான் பொருத்தம், அதாவது தங்களுடைய மனசில் படுறது சொன்னாங்க. யார் ரசூலல்லாஹ் என்னை விட உஸ்மான் பொருத்தம், எனக்கு போகிறதுல பிரச்சனை இல்லை. 2வது விஷயம், உஸ்மான் பொருத்தமாக இருப்பார். சலாஸ் உடனே ஏற்றுக்கிட்டாங்க. உஸ்மான் அனுப்பணும்னு சொல்லி ஹஸரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பப்பட்டார். சரி, இப்போ பார்க்குறோம், அந்த எண்ணற்ற கனிமத்து பொருட்களையும் அல்லாஹ், அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணற்ற கனிமத்து பொருட்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களிக்கிறான். அந்த கனிமத்து எது அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக ஹைபரை பற்றி சொல்லப்படுகிறது. ஹைபரில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுத்த அந்த பொருள் செல்வம். ஹைபரில் அது வரலாறு ஷார்ட்டாக தெரிஞ்சால் தான் புரியும்.
ஏன் திடீர்னு இங்கே ஹைபரை பற்றி சொல்லப்படுது? ஏன் அல்லாஹ் ஹைபரை சொல்கிறான்? அதாவது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுத்தது மக்காவுடைய முஷ்ரிக்குகள் தெரியும். அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் மதீனாவின் யூதர்களும் தொல்லைகள் கொடுத்தார். மதீனாவுடைய யூதர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பின்பு அதுவரைக்கும் அவங்க தான் இங்கே உள்ள அந்த பிராமின்ஸ், அந்த கம்பெனி தான், அதே குரூப் தான். நீங்கள் பாருங்கள், இவங்க சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் பேசுகிறாங்கல்ல, இந்திய மொழிகளில் எந்த மொழிகள் எல்லாம் பேசப்படுகிறதோ அந்த மொழிகளுக்கான ஒரு இடம் உண்டு, மக்கள் உண்டு. தமிழ் அதற்கான ஒரு ஏரியா உண்டு, மக்கள் உண்டு. தெலுங்கு அதற்கான இடம் உண்டு, மக்கள் உண்டு. உருது அதற்கான இடம் உண்டு, மக்கள் உண்டு. இந்தி அதற்கான இடம் உண்டு, மக்கள் உண்டு. கன்னடா அதற்கான இடம் உண்டு, மக்கள் உண்டு. மகாராஷ்டிராவில் பேசுகிறாங்க, எத்தனை வெஸ்ட் பெங்காலில் வங்காளி மொழி பேசுகிறாங்க, அதற்கு ஏரியா உண்டு, அதற்கான மக்களும் உண்டு. சான்ஸ்கிரிட்டுடைய ஏரியா எது? மக்கள் யார்? கிடையாது, ஏரியா கிடையாது. இவை எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க. இவங்க பேசுகிற ஆரியர்கள் பேசக்கூடியது தான் சான்ஸ்கிரிட். இவர்களுக்கு நிலம் கிடையாது, எதுவும் கிடையாது. இங்கே வந்து நம்மளை அடிமைப்படுத்தி இன்னைக்கு நமக்கு எஜமானன் ஆகிட்டாங்க. இங்கே பெரிய பெரிய அறிவியலாளர்கள், ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கின்ற தகவல் என்ன தெரியுமா? இவர்கள் எப்பொழுது இவங்க ஜனாசா எரிக்கிற பழக்கம் எப்படி வந்தது? இவர்களிடத்தில் இடம் இல்லை. இதற்கு முன்பு இங்கு இருக்கக்கூடிய மற்ற சகோதர மக்களும் புதைக்கின்ற வழக்கம் உள்ளவர்கள் தான். சுடுகாடு இடுகாடுன்னு சொல்லுவோம். ஒன்று அடக்கம் செய்கிறது, இன்னொன்று புதைக்கிறது. இந்த எரிக்கிற கான்செப்ட் பின்னால் வந்தது. காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் புதைப்பவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இவங்க வந்ததுக்கு பின்னால தான் எரிக்கிறதுங்கிற கான்செப்டே வந்துச்சு. அதற்கு காரணம் எழுதுகிறார்கள், இவர்களுக்கென்று இடம் கிடையாது, இவர்கள் நாடோடிகள், சும்மா வந்தவன், இவனுக்கென்று இடம் கிடையாது, இடம் இருந்தால் தானே புதைக்க முடியும். அதனால என்ன பண்றது, எரிக்கப்பட்டது. இவன் என்ன செய்ய, அதையே எல்லாத்தையும் அடாப்ட் பண்ண வச்சான் வருங்காலத்தில். இது நான் சொல்ல என்று சொந்த கருத்தை சொல்லலை, இதிலேயே இருக்கக்கூடிய ஆய்வாளர்களின் கருத்தை தான் பதிவு செய்யும். இவங்களுக்குண்டு ஒரு இடம் இருக்கா? இவங்க எந்த சான்ஸ்கிரிட்டுடைய ஏரியா எது சொல்லுங்க? தமிழ் ஏரியா எது? கண்ண முடிவு சொல்லுவான். காஷ்மீரில் இருந்தாலும் நாம் காண்பிக்கப்படுவோம், கண்டிப்பாக படுவோம். காஷ்மீரி மொழி பேசுகிறாங்க, அவங்க காமிக்கப்படுவாங்க. இந்த தெலுங்கானா இங்கே, கன்னடா இங்கே, தெளிவாக சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்லலாம். இவங்களை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ஏரியாவே கிடையாது. ஏரியாவே இல்லாது வெளியிலேருந்து நீங்கள் வந்து நீங்கள் பேசக்கூடிய மொழியை ஒட்டுமொத்த இவ்வளவு தொன்மையான மொழிகள் மீது திணிக்க முடியும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். இதுதான் யூதர்களுடைய சிந்தனை. யூதர்களுடைய வழித்தோன்றர்கள் தான் இவர்கள். இப்போ மதீனாவில் பாருங்க, அது வரைக்கும் மதீனாவில் யூதர்கள் தான் தலைவர்களாக கருதப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பின்பு மக்கள் பார்க்குறாங்க, என்னடா அது இவ்வளவு நாள் தலைவர்கள்னு சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிறானுங்க, நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறானுங்க, எந்த நன்மையும் நமக்கு செய்யலை, அவங்க தான் சுகபோகமாக வாழ்ந்தாங்க, நம்மளை மூன்றாம் தர குடிமக்களாக நடத்தினாங்க, உண்மையான தலைவர்னு சொன்ன இவர்கள் அல்லவா தலைவர்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொஞ்ச நாள்லேயே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பை நிர்வகித்து விட்டார்கள். நிர்மாணிச்சுட்டாங்க, உருவாயிருச்சு. மதீனாவில் ஒரு ஆட்சி அமைப்பை ஸல்லல்லாஹு உருவாக்கிட்டாங்க. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் சேர்ந்து கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நீங்கள் உங்களுக்கு பிடித்ததை வணங்கிக் கொள்ளுங்கள், நான் சொல்லுகிறேன் இதுதான் சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லை எங்களுக்கு அது பிடிக்காதுன்னு சொன்னால் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் உலகியல் ரீதியாக நாம் சகோதரர்களாக வாழ வேண்டும். நானும் நீங்களும் அடிச்சுக்கிற கூடாது. வெளியிலேருந்து யாராவது உங்களை அட்டாக் பண்ண நாங்கள் வருவோம், எங்களை அட்டாக் பண்ண நீங்கள் வரணும். இப்படியெல்லாம் ஒப்பந்தம் பண்ணி ஒரு சகோதரத்துவத்தோடு இந்த உலகத்தில் எழுதப்பட்ட முதல் கான்ஸ்டியூஷன் என்பது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உருவாக்கிய கான்ஸ்டியூஷன் தான். அற்புதமாக இருந்தால் அதெல்லாம் படித்தா நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படியே ஒரு மிகப்பெரிய தொகுப்பே உண்டு. அது தனி புத்தகமாகவே எழுத முடியும், அவ்வளோ பெரிய தொகுப்பு உண்டு. ஸல்லல்லாஹு இப்பெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அதுக்கடுத்து என்ன ஆச்சு, எல்லா மக்களிடத்திலும், முஸ்லிம்கள் மட்டுமல்ல மற்றவர்களிடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு. இவர்கள் மீது ஈர்ப்பு அதிகமாக யூதர்கள் மீது உண்டான மரியாதையும் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அவங்களால ஜீரணிக்க முடியலை. என்னடா இது, எங்கே இருந்து வந்தாலும் அவருக்கு இவ்வளோ மரியாதை இருக்கு, நம்ம பின்னால் தள்ளப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சவங்க அப்போ இருந்து தங்களுடைய ரகசியமாக குழிபறிக்கும் வேலையை தொடங்கினார்கள். அதை இன்னைக்கு ஸ்டைலாக சொன்னால் லாபின்னு சொல்கிறோம், லாபி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க.
என்னென்ன வார்த்தை, முலாம்பூசப்பட்ட வார்த்தைகள் சொல்லலாம். இன்டலெக்சுவல்ஸ் மீட்டிங் என்னெல்லாம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நல்லதுக்கும் பயன்படுத்துவான், கெட்டதுக்கும் பயன்படுத்துவான். இன்னைக்கு இவனுக்கு பயன்படுத்துறது எல்லாம் கெட்டதுக்கு தான். இன்னைக்கு அமெரிக்கா நாசமாக போனதுக்கான காரணம் இஸ்ரேல் தான். அது வெளிப்படையாகவே வந்துருச்சு, இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் ரொம்ப குறிப்பிட்ட சில பேர், ரொம்ப விவரமானவங்களுக்கு, இதிலேயே தொடர்பு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த மேட்ரு தெரிஞ்சிச்சு. இப்போ வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முழுக்க முழுக்க இவர்களுடைய லாபி. அப்படி பேசி 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 நாசமாக்குற வேலையை செய்வான். யார் யார்கிட்ட போய் என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், இது எல்லாம் செய்வான். இந்த யூதர்கள் மதினாவில் இருந்துக்கிட்டு மக்காவுக்கு தகவல் கொடுத்தாங்க. உங்களுக்கும் பிடிக்காதாலும் எங்களுக்கும் பிடிக்காதாலும் இங்கே இருக்கிறார். நாங்களாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுவோம். ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டிலேயே தொடங்கிடுச்சு. இப்படி தொடர்ந்து அடுத்து 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 அவர்கள் தங்களுடைய நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்த பொழுதுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு துரத்தினாங்க, போயிருங்கன்ட்டாங்க. அதனுடைய உச்சம் ஹிஜ்ரி 5 கந்தக்குடி யுத்தத்தில் நேரத்தில் உலகத்தின் நாலாபுரங்கள் இருந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பேரும் முஸ்லிம்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து நிற்கிற நேரத்தில் முஸ்லிம்கள் 3000 பேர் மனைவி மக்களை, பெண்களை பாதுகாப்பதற்கு கூட ஆண்களை நிறுத்த முடியாத ஒரு சூழலில் கடுமையான இக்கட்டான நெருக்கடியை சந்தித்த நேரம் மதீனாவில் ஒப்பந்தம் செய்து கொண்ட யூதர்கள் எதிரி பக்கம் சாஞ்சிட்டான். அந்த சாஞ்சதன் விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான், அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான். அதற்கு அடுத்து யாரெல்லாம் இதுவரை முஸ்லிம்கள் மீது நேரடியாகவும் மறைமுகமாகவும் துவம்சம் செய்தார்களோ, தீய எண்ணம் கொண்டிருந்தார்களோ, அழிக்க வேண்டும் என்று கருதினார்களோ, எதிரிகளோடு நேரடியாக மறைமுகமாகவும் சப்போர்ட்டாக இருந்தார்களோ, இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவுக்கு வந்து விட்டான். அதனுடைய தொடக்கம்தான் கந்தக்கு யுத்தம் முடிந்து சில மணி நேரங்களிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. தங்களுடைய யுத்த ட்ரெஸ்ஸுகளை கலட்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். பெருமானார்ட்ட வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், என்ன நீங்க இங்க வந்துட்டீங்க, எல்லாரும் நீங்க தோழர்கள்லாம் இங்க வந்து ட்ரெஸ்ஸை கலட்டுறீங்க, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் பனு குறைலா வாசிகள் தலவா இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உடனடியாக அல்லாஹ் அடுத்து இதை முடிச்ச உடனே இப்பதான் முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட்டவங்கிற நிம்மதி இப்பதான் வந்திருக்கு. எதிரிகள் ஓடிட்டாங்க. அல்லாஹ் இதை முடிக்கிறதுக்கு அல்ல, இதுவரை யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு மறைமுகமான தொல்லைகள் கொடுப்பது, எதிரிகளோடு மறைமுக ஒரு உறவில் இருந்தார்களோ, இவங்களை அட்டாக் பண்ணிட்டு அல்லாஹ் நாடிட்டான். அதனுடைய விளைவு தான் அல்லாஹ் சொன்னது, இப்போ அல்லாவும் மலக்குமாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? பனு குறைலா யூதர்களோடு போரிடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் சொன்னார்கள், லா துஸல்லி அன்னல் ஆஸ்ரா இல்லா ஃபீ பனி குறைலா. தோழர்களே, வேகமாக புறப்படுங்கள், அசர் தொழுகையை அங்கே போய் தான் தொழுகணும் அப்படின்னு சொன்ன ஹதீஸ் இந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ். சரி, அதற்கடுத்து ஒரு நீண்டது 25 நாட்கள் முற்றுகை இருந்துச்சு. 25 நாட்கள் முற்றுகை. இறுதியில் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியானது நடந்துச்சு. ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இறுதியில் யூதர்கள் முற்றுகையிடப்பட்டு எல்லோரும் பிடிக்கப்பட்டு விட்டார்கள். என்ன செய்வது என்று மஷ்வரா செய்யப்பட்டது. அவர்களிருந்தே ஈமானை ஏற்றுக்கொண்ட முக்கியமான சில நபர்கள், அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோமின்கள், அவங்க கையில் ஆலோசனை கொடுத்தாங்க. நீங்கள் முடிவெடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இதில் யுத்தம் செய்வதற்கு தகுதியானவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க. யுத்தம் செய்வதற்கு தகுதியானவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவது, மற்றவர்களை, தகுதி இல்லாதவர்கள் யாரு? பெண்கள், குழந்தைகள், வயதில் மூத்தோர், உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், இவங்களை விட்டுருவோம். யுத்தம் செய்யறதுக்கு தகுதியான எலிஜிபிள் டிக்கெட்ஸ் எவன்லாம் இருக்கானோ அத்தனை பேருக்கு மரண தண்டனை கொடுத்தலாண்டு 600 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இது ஒரு பக்கம். அதற்கு அடுத்து இப்போ யூதர்கள் சொன்னல, மதீனாவில் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கட்டத்தில் ஊரை விட்டு துரத்தப்பட்டார்கள். அப்படி துரத்தப்பட்டவர்களில் ஒரு சாரார் ஹைபருங்கிற பகுதியில் தங்கியிருக்கிறாங்க. மதீனாவின் வடக்கு பகுதியில் சுமார் 100 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு இடம் ஹைபர் என்ற இடம். அந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க. இவன் அங்கே போய் சும்மா இல்லை, மீண்டும் மீண்டும் எதிரிகளோடு ஒப்பந்தம், மறைமுகமான ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முஸ்லிம்களை அழிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் இப்படி பண்ணுறோம். இவங்க வேலை காலத்துக்கு இந்த வேலை தான், இதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, நீங்கள் ஹைபருக்கு போங்கன்னு வருது. ஹுதைபியாவிலிருந்து திரும்பி வர்றாங்க. ஹுதைபியா தில்காதா மாதம் நடக்குது. தில்காதா அது முடியும்.
அதுக்கடுத்து தில் ஹஜ்ஜு, ஹஜ்ஜுடைய மாதம், அதுக்கடுத்து முஹர்ரம். ரொம்ப நாள்லாம் இல்லை. மொத்தத்தில் ஒரு 45 திரும்பி ஒரு 45 50 நாட்களுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹைபருக்கு போக சொல்கிறான். அதிலும் அல்லாஹ் மறைமுகமாக சொன்னால் ஹுதைபியாவில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே அங்கே போகும். ஏன்னா அல்லாஹ் தான் சொல்லிட்டான்ல, நிறைய கனிமத்து பொருட்களை தரப்போறேன்ட்டு. இவன்னா இப்போ வர்றேன்னு சொல்லுவான். ஏன்னா ஏற்கனவே அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. நீங்கள் போயிட்டு அழிஞ்சிருவீங்கன்னு நினச்சாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா வெற்றியோடு திரும்புவீங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த நம்பிக்கை வந்ததுனால உங்கள் கூட வர்றேன்னு சொல்லுவாங்க. அவங்கள யாரையும் சேர்க்காதீங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு, சேர்க்காதீங்க. அதைத்தான் முந்தின வசனங்கள் சொன்னது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தின் முதல் பகுதியில் சஹாபாக்களோடு எங்கே போகிறாங்க? ஹுதைபியாவில் கலந்து கொண்ட சஹாபாக்களோடு ஹைபருக்கு போகிறாங்க. ஹைபரை 7 நாட்கள் முற்றுகையிடுகிறார்கள். ஹைபர் என்பது பல பயங்கரமான கோட்டைகளை கட்டி வைத்திருந்தார்கள். முக்கியமான 7க்கு மேற்பட்ட கோட்டைகள் அங்கே இருந்தது. இவங்க போகிறாங்க, காலை நேரத்தில் போய் அங்கே இறங்குறாங்க. அங்கிருந்து இருக்கக்கூடிய கோட்டையிலிருந்து வெளியே வேலையாட்கள், பணியாளர்கள், வேலை செய்ய தோட்டந்துறவுகள் வசதிகள் இருந்துச்சு, வேலை செய்யறதுக்காக வெளியே வர்றாங்க. வந்தவங்க பார்த்தாங்க, என்னடா இது வந்திருக்கெல்லாம் வித்தியாசமாக தெரியுது, இது ஒரு சாதாரண ஆட்களாக தெரியல, ஒரு பெரிய படையே வந்திருக்க மாதிரி இருக்குது, ஒரு இராணுவத்துடைய எல்லா அம்சங்களும் இங்கே இருக்குது. பயந்து போய் உள்ளே ஓடி போயிட்டாங்க. அப்போ தகவல்கள் சொல்லப்பட்டது, யாரும் வெளியில் வரமாட்டேங்கிறான், யாரும் வெளியில் வரமாட்டேங்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பேரித்த மரங்கள் இருந்தது, இந்த மரங்களை வெட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. மரங்களை வெட்டுனா என்ன செய்வாங்க? நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக மரங்கள் வெட்டப்பட்டது. அப்போ அவங்க வர்ற மாதிரி இல்லை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, போதும், வெட்ட வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னும் அதிகமாக விட்டால் அது மக்களுக்கு அதுவே பாதிப்பை ஏற்படுத்தலாம், வெட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க. இதற்கு இடையில் நாட்கள் போய்கிட்டே இருக்கு. வெளியே வர்றதுக்கு பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கோட்டைகளை செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தை வேறு சில தகவலுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். 7 நாட்கள் அங்கே முற்றுகையிடப்பட்டிருக்கு. அந்த 7ஆம் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல சொல்கிறாங்க, ல உஅதியன்ன கதன் அர்ராயா ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலா வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலு. நாளை காலை ஒருவருடைய கையில் கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹ்வை ரசூலை விரும்புபவர், அல்லாஹும் ரசூலும் அவரை விரும்புகிறார்கள். நான் கொடுப்பேன், அல்லாஹ் அவருடைய கரத்தின் மூலம் வெற்றியையும் தருவான். ஸல்லல்லாஹு டிக்ளேரே பண்ணிட்டான், வெற்றியையும் தருவான். அப்போ தான் சஹாபாக்கள் எல்லாம் மறுநாள் காலையில் ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். நம்மளை கூப்பிட மாட்டாங்களா, ஸல்லல்லாஹு நம்ம பேரை அறிவிச்சிட மாட்டாங்களான்ட்டு. யாருடைய பேரை அறிவிக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐன் அலி இப்னு அபி தாலிப். அலி இப்னு அபி தாலிப் எங்கேன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அலி ரலியல்லாஹு அங்கே இல்லை. சாபி சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய டென்ட்டில் தான் இருக்கிறாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லை, கண் கடுமையான வலி, பாதிக்கப்பட்டு கண் ரெட்டிஷாக இருக்குது, வர முடியலை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட்டிகிட்டு வாங்க. அழைத்து வரப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு தங்களுடைய முபாரக்கான உமிழ் நீரை எடுத்து கண்களில் வைத்தார்கள். அவங்க சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு இப்படி ஒரு நோய் இருந்ததா என்று தெரியாத அளவிற்கு உடனடியாக ஷிஃபா கிடைத்தது. ஸல்லல்லாஹு கொடியை கொடுத்தாங்க. அந்த கொடி வெள்ளை கொடி, கருப்பு எழுத்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டிருந்தது. அவங்க கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் தான் யுத்தத்தின் சீஃப். யார் ரசூலுல்லாஹ், நான் எதன் அடிப்படையில் யுத்தம் செய்ய வேண்டும்? அடுத்து கேட்குறாங்க, கலிமாவின் அடிப்படையில் யுத்தம் செய்ய வேண்டும். கலிமா சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கடுத்து அவங்க எதுவும் இது பண்ணக்கூடாது, அதுவரை யுத்தம் நடக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஒவ்வொரு அந்த கோட்டைகளை தட்டுகிறார்கள். அப்போ அதில் ஒரு கோட்டை முக்கியமான கோட்டை, அந்த கோட்டையின் மிக முக்கியமான நபர்களினுடைய சகோதரன் வருகிறான். அவன் பயங்கரமான ஆளுக்கு சண்டை போடுறதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு சண்டை போடுகிறான். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவனை வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள். இதுக்கு இடையில் அவனுடைய அண்ணன் தம்பியை கொலை பண்ணிட்டாங்க, அவ்வளோ பெரிய ஆள், நம்ம இடத்துல வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவன் வெளியில் சண்டைக்கு வர்றான். அவனும் பயங்கரமான ஆள் தான், போராடுகிறான். இருவருக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. இருவருக்கு மத்தியில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில் இருந்த கேடயம், எதிரிகள் அடிக்கின்ற பொழுது பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்ட கேடயம் உடஞ்சி கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோன்னா அதை எடுக்க முடியலை, அது எடுக்கிற கண்டிஷனில் இல்லை. இப்போ இவங்களுக்கு கேடயம் இல்லை. என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? அந்த கோட்டை கதவை பிடுங்கி கையில் வைத்து கொண்டார்கள். கோட்டை கதவுங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ இதாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு சண்டை போட்டாங்க. அவனை காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணது பின்னாடி தூக்கி போட்டாங்க அப்படின்னு வருது. ஏதோ சாதாரணமாக இது பண்ணுற மாதிரி.
பல பேர் சேர்ந்து பிடிக்க வேண்டிய தூக்க வேண்டிய ஒரு கோட்டை கதவு சாதாரணமாக அது பண்ண தள்ளிடுறது அவ்வளோ பெரிய வீரர். சகோதரர்களை, இப்படி ஒவ்வொரு கோட்டையாக 5 கோட்டைகள் வரை சண்டை செய்து பிடிக்கப்பட்டது. 2 சாரார் 2 கோட்டைக்கு சொந்தக்காரர்கள் சரணடைஞ்சிட்டாங்க. இது வரலாறு, சரணடைஞ்சிட்டாங்க. இப்போ எல்லாம் போயிட்டாங்க. ஏகப்பட்ட சொத்துக்கள், அங்கே ஏகப்பட்ட சொத்துக்கள். அந்த சொத்துக்களை அல்லாஹ் ஹுதைபியாவில் கலந்து கொண்டு இப்போ வந்திருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ தான் இதில் நீங்கள் பல ஹதீஸில் பார்த்துருக்கலாம். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்கு எந்த காலத்திலையும் இவ்வளோ சொத்து இருந்ததே இல்லை. ஹைபருடைய நாளில் அல்லாஹ் எனக்கு நிறைய சொத்தை கொடுத்தான். எது? கனிமத்து பொருள். ஹைபரில் தான் இவ்வளவு சொத்து கிடைச்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக வச்சுக்கிறல. அப்போ தான் அவங்க யாரை சொல்லலாம் சார் போய் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், எப்பொழுதும் கிடைக்காத அளவிற்கு எனக்கு சொத்து கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய விரும்புகிறேன். அப்போ தான் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உமர் இஹ்பிஸ் அஸ்லக், அசல இங்கேயே இருக்கட்டும், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மட்டும் மக்களுக்கு போய் சேரட்டும்னு சொன்னாங்க. இதற்கு பெயர் தான் வக்ஃப் என்று சொல்லப்படும். வக்ஃப் சொத்துக்கள், சொத்தின் மூல சொத்து பாதுகாக்கப்படும். அதில் கிடைக்கக்கூடிய வருவாய்கள் நல்வழியில் செலவு செய்யப்படும். ஒரு பெரிய பில்டிங் வக்ஃப் செய்யப்படுது. வக்ஃப் செய்யப்படுதுன்னா பில்டிங்கை இது பண்ணுறது இல்லை, அதில் கிடைக்கக்கூடிய வருவாய்களை மட்டுமே மக்களுக்கு பயன்படுத்திக் கொள்வது. அசல் இருக்கும், கிடைக்கக்கூடிய வருவாய்கள் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பணியை செஞ்சாங்க. எப்போ? ஹைபருடைய யுத்தத்திற்கு பின்பு நிறைய சொத்துக்கள் கிடைத்தது அப்பொழுது என்று சொல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஹைபரில் வெற்றியை கொடுத்தான். இதைத்தான் சொல்லப்படுது, வ மகானிம கஸீரத்தை யஅஹுதுனஹா. இந்த மோமின்கள் அடுத்து சமீபத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணற்ற கனிமத்துகளையும் அல்லாஹ் பரிசாக தருவான். அந்த பரிசு எது, அந்த கனிமத்து எது என்பதற்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது இது ஃபத்ஹு ஹைபர், ஹைபருடைய யுத்தத்தின் வெற்றியை அல்லாஹ் இப்படி சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிப்பான், வகான் அல்லாஹு அசீஸன் ஹக்கீமா. அல்லாஹ் அசீஸாக இருக்கிறான், ஹக்கீமாக இருக்கிறான். அசீஸ் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவன்தான் அனைத்தையும் விட மிகைத்தவன், யாராலும் அவனை வெல்ல முடியாது, யாராலும் வெல்ல முடியாது. லா யுஜிஸுஹு ஷைஉன், அவனை எவராலும் வெல்ல முடியாது, யாரும் அவனை இயலாமல் ஆக்கிவிட முடியாது. அசீஸ். அதே போன்று அல்லாஹ் அதே நேரத்தில் ஹக்கீம், எதை எப்படி எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற எல்லா விதமான ஹிக்மத்துகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்று அந்த வசனம் நிறைவு பெறுகிறது. மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த நாம் இன்று பார்த்த இந்த வசனத்தில் ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கையில் ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட மோமின்களின் சஹாபாக்களின் உயர்வையும் அவர்கள் மீது அல்லாஹ் வெளிப்படுத்திய தனிப்பட்ட கருணையையும் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் சொல்றான், அவங்கள நான் பொருந்திக்கிட்டேன், அவங்களுடைய கல்பு எப்படிப்பட்ட கல்புன்னு எனக்கு தெரியும், மேலும் அவர்கள் மீது சக்கீனத்தை இறக்க வைத்தேன், அவர்களுக்கு சீக்கிரமான வெற்றியையும் தருவேன், எண்ணற்ற கனிமத்துகளையும் தருவேன் என்று அல்லாஹ் அவர்களை புகழ்ந்தும் அவர்களுக்கு பரிசாகவும் அல்லாஹ் அறிவிப்பு செய்திருக்கிறான். இன்னும் அல்லாஹ் அவருடைய விஷயத்தில் வேறு சிலவைகளையும் வாக்களித்ததாக ரப்பு சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வசனங்களில் நாம் அதை பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனங்களில் இன்னும் நாம் எவற்றை விளங்க வேண்டுமோ புரிய வேண்டுமோ அவைகளை விளங்குவதற்கும் புரிவதற்கும் இதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் பின்பற்றி நடப்பதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் அனைத்து மோமின்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதனா ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. يا الله எங்களுடைய பிழைகளை மன்னிப்பாயா. அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களின் பிள்ளைகளை மன்னிப்பாயா. உற்றார் உறவினர்கள், உலகம், ஆண்கள் பெண்கள், சிறியோர் பெரியோர் எல்லோருடைய குற்றங்களில் இறப்பே ரஹ்மானே உன அருள் கொண்டு மன்னிப்பாயாக. யாரும் வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யாரும் வாழும் காலமெல்லாம் உன் கட்டளைக்கு 100க்கு அடிப்பட்டு நடப்பதற்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கை முறை 100க்கு 100 பின்பற்றி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வாயாக. யாரும் ரப்பே ரஹ்மானே
எங்கள் எல்லோருக்கும் ஹஜ் உம்ராவுடைய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இப்பொழுது திரும்பி இருக்கக்கூடிய எங்களது சகோதரர் அவருடைய ஹஜ்ஜை மப்ரூர் மக்பூலாக ஆக்கிக் கொள்வாயாக யா அல்லாஹ். அவர்கள் செய்த அனைத்து துவாக்களையும் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இங்கும் இப்பொழுதும் அவர்கள் எங்களுக்கு துவா செய்கின்ற நினைவை ஞாபகத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எல்லோருக்கும் ஹஜ் உம்ராவை நசீபை தருவாயாக யா அல்லாஹ். யாரையும் இதிலிருந்து நீ மஹ்ரூமாக்கி விடாதே யா அல்லாஹ். யாரையும் இதிலிருந்து மஹ்ரூமாக்கி விடாதே யா அல்லாஹ். அல்லாஹ், இந்த உலகத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்வதற்கும் மறுவுலகில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்திற்கு தகுதியுடையவர்களாகும் எங்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب. صدق الله العظيم.